ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக எப்படி முட்டை குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் முட்டை குழம்புக்கு தேவையான 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து நான் லைட்டாக கீறிக்கிறேன் 4 பக்கமும். ஏன்னா வேகமாக கீறினீங்கன்னா முட்டை உடஞ்சிரும், நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக கீறிக்கோங்க. இப்போ இந்த முட்டையை ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க. அதுக்கப்புறம் அடுப்பு சூடானோடனே லைட்டாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் மிளகாப்பொடியும் 1 ஸ்பூன் வந்து சிக்கன் பொரிக்கிற பொடியும் போட்டு அதில் அந்த 4 முட்டையும் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறணும். அடுப்பை சிம்மில் வச்சு தான் ஸ்ப்ரே பண்ணணும், ஸ்பீடாக வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த மசாலா கருகிருச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இப்போ 4 முட்டையுமே எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம மசாலா அது மேலே படுதோ அந்த அளவுக்கு அது வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் முட்டையை நல்லா 4 பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சீரகம், 4 ஏலக்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நல்லா ஊற்றி அந்த எண்ணெயில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நான் 2 பச்சை மிளகாவை 4ஆக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் வதங்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வந்து போட போகிறோம். நான் வந்து 4 டீஸ்பூன் வந்து குழம்புக்கு தேவையான மசாலா போடுறேன். குழம்பு பொடி மசாலா போடுறேன், 4 ஸ்பூன் போதும். எல்லா இதையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் அந்த குழம்பு பொடி போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ரைஸுக்கு வைக்கிறனால தண்ணியாக வச்சுருக்கேன். நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு வந்து தண்ணியாக கெட்டியாக வச்சு சாப்பிடுங்க. நான் எனக்கு ரைஸுக்கு வைக்கிறதுக்குனால தண்ணியாக வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப்பு வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றினா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்கும். அப்புறம் வந்து லைட்டாக 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. இப்போ நம்ம தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான சால்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா மேலே கொதிச்சோன்னே கொத்தமல்லி போட்டு நல்லா இறக்கிடுங்க. டேஸ்டான முட்டை குழம்பு ரெடி. ஓகே, தேங்க்யூ.